அனைவருக்கும் வணக்கம். 2022 24 வயதுடைய ஒரு நபர் சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டு டயக்னோஸ் பண்ணப்படுறார். அவரோட பிளட் சுகர் லெவல் அப்போ பார்த்தீங்கன்னா 386 386. ஆனால் அவர் வயசு வெறும் 24 தான். அதுலேருந்து ஒரு 2-3 மாதம் ஃபாலோஅப்பில் இருக்கிறாரு, டயட்லாம் ஃபாலோ பண்ணுறாரு, ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு 386 இருந்த பிளட் சுகர் 289 வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறமா 2022 இந்த மாதம் வரைக்கும் அவர் எந்த ஃபாலோஅப்பும் பண்ணல, எந்த ட்ரீட்மெண்ட்டும் லோக்கல்லையும் பார்க்கல, வேறு எங்கேயுமே அவர் பார்க்கல. 3 வருஷம் அப்படியே விட்டுட்டார். இப்போ அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் அந்த ரொம்ப நாளாக சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்காமல் விட்டுறதுனால ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புகள், உறுப்பு பாதிப்புகள் தான் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன். அதனுடைய முதல் நிலை அறிகுறிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியர் பாடி பெயின் இருக்கும், உள்ளங்கால் எரிச்சல், உள்ளங்கால் வலி இருக்கிறது, டயர்ட் ஆகிறது, ரொம்ப ஃபெட்டிக்காக இருக்கிறது, சாப்பிட்ட உடனே தூங்கணுன்னு இருக்கிறது, வேறு எந்த வேலையும் செய்ய முடியாமல் போகிறது, இதெல்லாம் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனுடைய முதல் நிலை அறிகுறிகள். இது அதிகமான பொழுது தான் அவர் போய் பிளட் சுகர் செக் பண்ணுறாரு. அப்படி பிளட் சுகர் செக் பண்ணும்பொழுது இப்போ எவ்வளோ இருக்குது தெரியுமா? அவருக்கு 478 இருக்குது பிளட் சுகர். 3 months ஆவரேஜ் 12.5, HbA1c 12.5 இருக்குது. ஆனால் ஏஜ் ரொம்ப கம்மி. இது எதுக்காக இந்த வீடியோ நான் பேசுகிறேன் அப்படின்னா, இளம் வயதில் வரக்கூடிய சர்க்கரை வியாதி, குறிப்பாக ஒரு 250+ சர்க்கரை போயிடுச்சுனாலே நீங்கள் தொடர் சிகிச்சைகள் எடுக்கணும். அவ்வப்பொழுது உங்களோட உடலை பரிசோதனை பண்ணிகிட்டே வரணும். நம்ம ஏதோ குறைஞ்சிருச்சு இனிமேல் ஏறாது அப்படின்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு மீண்டும் பழைய லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டோம் அப்படின்னா சர்க்கரையின் அளவு மிகுதியாகி அதனால் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ்னு அடிக்கடி சொல்கிறது எல்லாமே லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன்ஸ், அதாவது உயிரை பாதிக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் தான் இந்த டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் சொல்கிறோம். ஏன்னா சர்க்கரை வியாதி மிகுதியாகவே ரத்த ஓட்டத்தில் ஓடிட்டே இருந்தது அப்படின்னா சிறுநீரகத்தினுடைய டியூப்ஸை பாதிக்கும். குளோமருலை அப்படிங்கிற இந்த நம்ம வடிகட்டி, சிறுநீரகத்தினுடைய வடிகட்டிகளில் நோய் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம இரத்த குழாயினுடைய உள் சுவர்களில் சர்க்கரை அதிகமான பாதிப்பு ஏற்படுத்துது. இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் நோய் உண்டு பண்ணும். நிறைய பேர் நல்லா தான் சார் இருந்தார், திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி சடனாக ஸ்ட்ரோக் வரதுக்கு முக்கியமான காரணம் இந்த HbA1c லெவல் 8க்கு மேலே தொடர்ச்சியாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ நான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக அறிவுறுத்துறது என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி, குறைந்தபட்சம் 3 மாதத்துக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை, குறிப்பாக ஒரு 500 600 ஆகும். ஒரு உணவுக்கு முன் உணவுக்கு பின் சுகரும் HbA1c எடுத்து பார்க்குறதுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் பார்த்துக்கணும். ஒரு யூரியா கிரியாட்டினின், குறிப்பாக மைக்ரோ ஆல்புமின் யூரியா கட்டாயம் பார்த்துட்டு வரணும். இதை நீங்கள் தெரியாமல் விட்டுறீங்க. விட்டதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷனாக வந்ததுன்னா ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. அப்போ நம்ம சர்க்கரைக்கு மருந்து கொடுக்கலாம், ஆனால் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக அந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற யங்ஸ்டர்ஸ், இளம் வயதினர், உங்களுக்கு 40 வயசுக்கு குறைவாகவே சர்க்கரை வியாதி வந்திருக்கு அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இன்சுலின் உற்பத்தியில் பிரச்சனை இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் அது இதெல்லாம் எதுவுமே கிடையாது, உற்பத்தியிலே பிரச்சனை இருக்குது. 40க்கு மேலே எனக்கு சர்க்கரை வியாதி வருது அப்படின்னா தான் ரெசிஸ்டன்ஸில் இஷ்யூ இருக்குது. இது வெறும் 24 இயர்ஸ் தான் ஆகுது. 24 வயசில் 389 சுகர் போகுது அப்படின்னாலே அங்கே சுரப்பு இல்லை அப்படிங்கிறது கண்கூட தெரியுது. எனவே அந்த சுரப்புகளுக்கு தகுந்த அளவுக்கு எவ்வளோ சுரக்குதோ அதுக்கு தகுந்த அளவுக்கு உணவுகளை, குறைந்த மாவு உணவுகளை எடுத்துக்கணும். கட்டாய உடற்பயிற்சிகள் ரொம்ப தேவை. கூட சர்க்கரை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் தேவை. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கம்மி ஏஜில் மருந்துகளுக்கெல்லாம் கண்ட்ரோல் வரலைன்னா நீங்கள் உங்கள் டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு இன்சுலினும் போட்டு தான் ஆகணும். இதை தவிர்க்கும் பொழுது டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் நம்ம தவிர்க்க முடியாது. தயவுசெய்து சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் குறைந்தபட்சம் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வரணும். அதே மாதிரி நல்ல முறையான உணவு முறை பழக்கத்தில் இருக்கணும். நம்ம எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் சர்க்கரை இல்லாத நபர் டெய்லி காலைல 4 இட்லி சாப்பிட்றாரு, மதியம் சோறு சாப்பிட்றாரு, நைட்டு தோசை சாப்பிட்றாரு. அதே வீட்டில் சர்க்கரை இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் அதே 4 இட்லி மத்தியானம் சோறு நைட்டு தோசை சாப்பிட்டாரு அப்படின்னா 2 பேரும் எப்படி நீங்கள் ஒரே போட்டில் ட்ராவல் பண்ணவே முடியாது. இவருக்கு இன்சுலின் உற்பத்தி 80% இருக்குது, இவருக்கு இன்சுலின் உற்பத்தி 20% தான் இருக்குது. இவருக்கு 80%க்கு 4 இட்லி சரியாக போயிடுது, இவருக்கு சுரக்கிற 20% இன்சுலினில் எப்படி 4 இட்லி சரியாக போகும்? அப்போ மாற்று உணவுகள் எடுத்துக்கணும், புரத உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும், காப்ஸை கம்மி பண்ணணும். எனவே டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனில் போய் சிக்கிக்காதீங்க. யங்ஸ்டர்ஸ் சர்க்கரை வியாதி வந்துருச்சுன்னா விழித்திருங்கள். 3 மாதத்துக்கு ஒருக்கா பரிசோதனை பண்ணிக்கோங்க, டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஏற்கனவே டயபெட்டிக் டயட் என்ன உணவுகள்லாம் ஃபாலோ பண்ணலாம், என்ன மருந்துகள் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற எண்ணற்ற டயபெட்டிக் அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். கவனமாக இருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.